பேங்கிங் ஆஸ்பிரண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா 7150 வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இதோட ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுன்றத ஒன் பை ஒன்னா பாத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ளை பண்ற டேட் த்ரூ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா 19/5/2026 இருந்து 8/6/2026. அதாவது 19ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் 8ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ற மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்க sbi.com அப்படின்றதுல நம்ம போனாலே இதோடைய லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்குள்ள நம்ம அப்ளையும் பண்ணியிருக்கணும், பிளஸ் பேமெண்ட்டும் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதுல ஓவராலா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, பிளஸ் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா ஒரு 396 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிஸ்க்குமே வேகன்சி இருக்காங்க. எஸ்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 75 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேகன்சியும், ஓபிசிக்கு ஒரு 106 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 39 வேகன்சி, ஜெனரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 173 வேகன்சி. ஓவராலா 396 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஓவரால் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 7150 வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்மள அப்ளை பண்ண முடியும். எல்லாருமே அவங்க ஓன் ஸ்டேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த 396 வேகன்சிஸ்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க கிளியரா நோட்டிபிகேஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ அரியலூர்ல 6, செங்கல்பட்டுல 15 அப்படின்ற மாதிரி எனக்கு ஓவராலா கொடுத்துட்டு இந்த 396 வேகன்சிஸ்மே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு அப்படின்றத அவங்க கிளியரா எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நோட்டிபிகேஷனே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா 28 வயசுல இருந்து 20 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். நமக்கு இங்க ஜெனரலுக்கும் இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காது. இங்க என்ன இயர் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ, அதாவது 20 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள மட்டும் நம்ம அப்ளை பண்ண முடியும். இங்க ஓபிசியோ இல்ல எஸ்சி எஸ்டியோ இல்ல பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் த ஐபிபிஎஸ் நாம் படி என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம், அப்ப 28 பிளஸ் ஒரு 3 31 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த அப்ரெண்டிஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம், அப்ப 28 பிளஸ் ஒரு 5 33 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதே ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்ப 28 பிளஸ் 10 38 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் இங்க எல்லாமே கிளியரா எனக்கு நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி கிராஜுவேட், அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஸோ ஏதாவது ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க கரஸ்ல முடிச்சிருக்கீங்க, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்க படிச்ச யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியா இருந்தா மட்டுமே போதும். ஸோ எனி டிகிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் அந்த டியூரேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து உங்களுக்கு 1 இயர் இருக்கும். இதுல உங்களுக்கு ஸ்டைஃபன் அண்ட் பெனிஃபிட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓவராலா உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000 பெர் மந்த் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது தவிர அதர் அலவன்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட ஸ்டைஃபன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதர் பெனிஃபிட்ஸ்ன்றது அந்த பேங்க்ஸ் டிபெண்ட் பண்ணி சம் அமௌண்ட்டோ இல்ல சம் ஏதாவது ஒரு வேல்யூவான பொருட்களோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜூனியர் அசோசியேட்டா ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கான வெயிட்டேஜும் ரிலாக்ஸேஷனும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப வெயிட்டேஜ் ஆர் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற பட்சத்துல நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட் அப்படின்றது எஸ்பிஐ கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் உள்ளப்பா, அதுல சம் ரிலாக்ஸேஷனோட உங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டும், இன்னொன்று வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ லோக்கல் லாங்குவேஜ்ன்றது ஒரு ஒண்ணுமே இல்லை, நீங்க எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டோடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் உங்களுக்கு ரீட், ரைட் அண்ட் தென் ஸ்பீக், இது 3மே தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 25 மார்க் 15 நிமிஷம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு செக்ஷனல் டைமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க் 15 மினிட்ஸ் ஈச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸும் 25 மார்க் ஒவ்வொன்றுக்கும் 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி ஆப்டிடியூட் அண்ட் தென் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஓகேங்களா? ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் 100 மார்க் 60 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம எந்தெந்த லாங்குவேஜ்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து
இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தென் தமிழ். இந்த 3 லாங்குவேஜ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம்ஸை அப்பியர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்னு வச்சிருக்காங்களப்பா, அது யாருக்கு மட்டும் அப்படி கேட்டிங்கன்னா யாரெல்லாம் 10th and 12th வந்து தமிழ் மீடியம்ல நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து மெடிக்கல் செக்அப் அகெயின் வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ்சிலையோ இல்லை வந்து தமிழ் இல்லாமல் படிச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்றத இங்கே வைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சார் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், காஞ்சிபுரம், நாமக்கல், திருப்பூர் அப்படின்ற எனக்கு நிறைய சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட சென்டராக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அடிஷனல் டேட் என்னன்னா இந்த டெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கே ஓவராலாக அந்த கேண்டிடேட் யாரெல்லாம் 10th and 12th தமிழ் மீடியம் முடிச்சிருக்காங்களோ, அதாவது அவங்க மார்க் ஷீட்டில் தமிழ் வழி கல்வின்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்களப்பா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்வயர்ட் டு அண்டர்கோ த லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ தமிழ் இல்லாமல் அதர் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அது மட்டும் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல், ஓபிசி அண்ட் தென் இடபிள்யூஎஸ் இருந்தீங்க அப்படின்னா 300 rupees-உம், எஸ்சி, எஸ்டி அண்ட் தென் பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து 0. ஸோ அதாவது நில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான மோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. த கைடன்ஸ் ஃபார் ஃபில்லிங் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் ஒன்லி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ எது மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா sbi.co.in/career engagement of apprentice in SBI அப்படின்ற ஒரு போர்ட்டல் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீடட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்கேன்டு காப்பி, அது போக உங்களோட சிக்னேச்சர், அகைன் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அகைன் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனோட ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃப் இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 cm into 3.5 cm இந்த சைஸ்ல தான் இருந்திருக்கணும். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேக்ரவுண்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இங்க்ல சைன் பண்ணியிருக்கணும் ஒரு ஒயிட் பேப்பர்ல. அதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாவோ ஒரு இமேஜாவோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து இருக்கணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதோடைய கேபி, எம்பி சைஸ் எல்லாமே அவங்க கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஃபைல் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 KB-லேருந்து 50 KB-க்குள்ளே இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்றது இங்கே கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டெக்ஸ்ட்டில் நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ I- அந்த டேஷில் வந்து உங்களோட நேம் எழுதிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு hereby declared that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting document as and when required அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுடைய தம்பையும் உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனையும் நம்ம ஃபைனல் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒன்றும் கொடுக்கல, நம்ம அப்லோட் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுனாலும் நம்மளுடைய ஒரிஜினல் ப்ரூஃபை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 2026 வரக்கூடிய பேங்க் எக்ஸாம்ஸை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு நம்ம TAF ஐஸில் பேங்கிங்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணாலும் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணனாலும் நம்ம அகாடமி நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.